14 ஆண்டுகளாக ஸ்டாலின் வழக்கை இழுத்தடிக்கும் நீதிபதிகள். பின்னணியில் நடக்கும் மர்மம் என்ன? அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்திய மு.க. ஸ்டாலின். அதிர்ச்சி ஆதாரங்களுடன் உச்சநீதிமன்றத்திற்கு போன மேல்முறையீட்டு மனு. வணக்கம் நண்பர்களே. திமுக, காங்கிரஸ் போன்ற ஊழல் கட்சிகள் அரசியலில் நாங்கள் மட்டுமே நேர்மையின் சிகரங்கள் என்பது போல் பேசுவார்கள். ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த இரண்டு கட்சிகளும் செய்யாத குளறுபடிகளே இல்லை. அதனால்தான் தங்களை போன்ற மற்ற கட்சிகளும் சீக்ரெட் வேலைகளை செய்து தேர்தலில் வெற்றி பெற்று வருகிறார்களோ என்கிற சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டு அதற்கு எதிராக போர்க்கொடி பிடித்து வருகிறார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவது போலவும் வாக்கு திருட்டு நடைபெற்றது போலவும் புகார் கூறி வந்தவர் அது குறித்த ஆதாரங்களை கேட்டதும் ஓட்டம் பிடித்து விட்டார். இப்படியான நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்தும் உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த வழக்கானது கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் மு.க. ஸ்டாலினும் அதிமுக சார்பில் சைதை துரைசாமியும் போட்டியிட்டார்கள். அந்த தேர்தலில் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றார். அதையடுத்து சைதை துரைசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் திமுகவின் மு.க. ஸ்டாலின் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தினார். தேர்தலில் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல முறைகேடுகளில் ஈடுபட்டார். குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் வேறு மாநிலங்களை சார்ந்த 20,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை போலி வாக்காளர்களாக கொண்டு இறக்கினார்கள். அப்படி அவர்கள் அந்த பகுதியை சாராத வேற்று மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்பதை கண்டறிந்து நாங்கள் தேர்தல் அலுவலர்களிடம் கூறிய போது அதை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அதை வைத்து பார்க்கும்போது மு.க. ஸ்டாலினுக்கும் கொளத்தூர் தொகுதி தேர்தல் அலுவலர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. அவர்கள் திட்டமிட்டு அவருக்கு போலி வாக்காளர்களை வாக்களிக்க வைத்துள்ளார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அதனால் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றது போலி வாக்காளர்களின் ஓட்டுகளை வைத்துதான் என்று அவர் அந்த புகாரில் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த வழக்கை பல ஆண்டுகளாக கிடப்பில் போட்டு வைத்திருந்த சென்னை உயர்நீதிமன்றம் பின்னர் அதை தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் சைதை துரைசாமி. இந்த மனு நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சைதை துரைசாமியின் வழக்கறிஞர் வாதிடும் போது சென்னையில் உள்ள கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுகவின் மு.க. ஸ்டாலின் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தினார். தான் தேர்தலில் வெற்றி பெற ஏராளமான முறைகேடுகளில் ஈடுபட்டார். அதற்கான அனைத்து ஆதாரங்களும் எங்களிடத்தில் உள்ளது என்று வாதிட்டார். அதை கேட்ட நீதிபதி, நீங்கள் சொல்லும் அந்த கொளத்தூர் தொகுதியில் முறைகேடு நடந்ததற்கான ஆவணங்கள், அரசு இயந்திரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் ஆகியவற்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள். அதன் பிறகு இந்த வழக்கு குறித்து விரிவான விசாரணை நடத்துவோம் என்று சொல்லி வழக்கை நவம்பர் மாதத்திற்கு ஒத்தி வைத்திருக்கிறார். இப்படி சைதை துரைசாமி மு.க. ஸ்டாலின் மீது தொடுத்துள்ள இந்த வழக்கு கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நடந்த முறைகேடு சம்பந்தப்பட்டது. இனிமேல் இதை விசாரித்து தீர்ப்பளித்து எந்த பலனும் இல்லை என்றாலும் கூட அந்த தேர்தலில் மு.க. ஸ்டாலின் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தினார், போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்றார் என்பதை உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த இந்த வழக்கு தற்போது உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாக கூறியுள்ளார் சைதை துரைசாமி. ஏற்கனவே வாக்கு திருட்டு சர்ச்சை வெடித்தபோது மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் 20,000 போலி வாக்காளர்கள் இருந்ததற்கான ஆதாரம் தங்களிடம் இருப்பதாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் ஒரு தகவல் வெளியிட்டிருந்தார். அதை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது சைதை துரைசாமி இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் கிடப்பில் போட்டாலும் கூட எப்படியாவது மேல்முறையீடு செய்து மு.க. ஸ்டாலின் முகமூடியை கிழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். அதோடு பீகாரில் நடந்தது போன்று தமிழ்நாட்டிலும் அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போது கொளத்தூரில் எவ்வளவு போலி வாக்காளர்கள் இருந்தார்கள் என்பதை கண்டுபிடித்து அறிவிக்கப் போகிறார்கள். அதனால் இந்த விஷயத்திலிருந்து மு.க. ஸ்டாலின் தப்பிக்கவே முடியாது. இதன் பிறகு அவருக்கு தேர்தல் ஆணையம் சரியான கடிவாளம் போடுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குவேன் என்று அதிரடியாக அறிவித்திருக்கிறார் சைதை துரைசாமி. அடுத்த செய்தி. பொது சிவில் சட்டத்துக்கு கிரீன் சிக்னல். மோடிக்கு கதவுகளை திறந்துவிட்ட உயர்நீதிமன்றம். பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பொது சிவில் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்து வருகிறார். என்றாலும் அதற்கு சில எதிர்க்கட்சிகள் முட்டுக்கட்டை போட்டு வருகின்றனர். இந்த நேரத்தில் இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு போக்சோ வழக்கை விசாரித்த நீதிபதி பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் பிரதமர் மோடிக்கு சரியான நேரம் வந்துவிட்டது என்று கூறியுள்ளார். அதாவது இஸ்லாமியர்கள் முறைப்படி பூப்படைந்த 15 வயதுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு 15 வயது சிறுமியை அவரது மாற்றான் தந்தையே பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் திருமணமும் செய்து கொண்டுள்ளார்.
இருந்தாலும் 15 வயதில் திருமணம் செய்வதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளாது. அதனால் பொது சிவில் சட்டத்தை நோக்கி நகர்வதற்கு இதுதான் சரியான நேரம். முக்கியமாக இஸ்லாமியர்களின் சட்டத்தின் கீழ் பருவமடைந்த சிறுமிகள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நடைமுறை இருந்தாலும் இந்திய குற்றவியல் சட்டத்தின்படி அத்தகைய திருமணங்களை சட்டவிரோதமாக பார்க்கிறோம். அவர்களெல்லாம் போக்சோ சட்ட குற்றவாளிகள் ஆவார்கள். அதோடு இந்த பொது சிவில் சட்டத்தை எதிர்ப்பவர்கள் இதற்குள் மதத்தை கொண்டு வருகிறார்கள். இஸ்லாமியர்களின் மத சுதந்திரம் பறிபோய்விடும் என்று அரசியல் செய்கிறார்கள். ஆனால் இதுபோன்ற விஷயங்களில் மதத்தை பார்க்கக்கூடாது. 14-15 வயதான சிறுமிகளை திருமணம் செய்து கொள்வதை இந்திய அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளாது. அதனால் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளுக்கு மதத்தை கொண்டு வந்து தடை போடக்கூடாது. மதம் வேறு, அரசியல் சட்டம் வேறு என்று கூறியுள்ள டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி அருண் மோங்கா, என்னை பொறுத்தவரை பிரதமர் மோடி பொது சிவில் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு இது ஒரு சரியான நேரமாகவே பார்க்கிறேன் என்று சொல்லி அதற்கான கதவுகளை திறந்துவிட்டிருக்கிறார். அடுத்த செய்தி, டாக்டர் ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து. தலைமை செயலாளரிடத்தில் புகார் அளித்த ஆதரவாளர்கள். தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸுக்கும் அவரது மகனுக்கும் இடையே ஏற்பட்டு வரும் மோதலில் இந்திய தேர்தல் ஆணையம் அன்புமணியை தலைவராக அங்கீகரித்ததோடு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் மாம்பழ சின்னத்தையும் அவருக்கே ஒதுக்கியுள்ளது. இதன் காரணமாக இதுவரை அமைதி காத்து வந்த அன்புமணி இப்போது சட்டசபையில் பாமக சட்டப்பேரவை குழு தலைவராக இருக்கும் ஜி.கே. மணியை அதிலிருந்து மாற்றி தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரனை அந்த பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று சட்டப்பேரவை செயலாளரிடம் மனு அளித்துள்ளார். மேலும் டாக்டர் ராமதாஸின் ஆதரவு எம்எல்ஏகளுக்கு வேட்டு வைக்கும் வகையில் அவர்களிடத்தில் தனக்கு ஆதரவு எம்எல்ஏக்களை கொண்டு வந்துள்ளார். இதன் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் புகைச்சல் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. இதுவரை அன்புமணியை நான் கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டேன், இனிமேல் எல்லாமே நான் தான் என்று கூறி வந்த டாக்டர் ராமதாஸுக்கு இப்போது அச்சம் அதிகரித்து விட்டதாம். இருப்பினும் அடுத்து டாக்டர் ராமதாஸ் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செல்ல போகிறாராம். அப்போது அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதோடு தைலாபுரம் தோட்டத்திற்கு 6 போலீசார் மட்டுமே பாதுகாப்புக்கு உள்ளார்கள். இன்னும் அதிகப்படியானவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தலைமை செயலாளரிடம் மனு அளித்துள்ளார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தைலாபுரம் தோட்டத்திற்கு ஒவ்வொரு நாளும் 500க்கும் மேற்பட்டோர் வருவதால் மெட்டல் டிடெக்டர் கருவி கொண்டு அவர்களை பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் டிஜிபி அலுவலகத்திலும் புகார் கொடுத்துள்ளார்கள். இதுவரை தைரியமாக இருந்து வந்த டாக்டர் ராமதாஸ் இப்போது சட்ட ரீதியாக கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் அன்புமணி கொண்டு வந்து விட்டதால் கட்சி தன்னை விட்டு போய்விடுமோ என்றும் புலம்பத் தொடங்கிவிட்டாராம். உக்ரைன் போரை விட்டுக் கொடுக்க சொல்லும் டொனால்ட் ட்ரம்ப். ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கிடையில் 3 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரை எப்படியேனும் நிறுத்திவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டுகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். என்றாலும் தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது. இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கவில்லை என்றால் அவர்கள் போர் நடத்துவதை நிறுத்தி விடுவார்கள் என்று இந்தியாவுக்கு தடை போட்டார். அதோடு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கவில்லை என்றால் அவர்கள் போர் நடத்துவதை நிறுத்தி விடுவார்கள் என்று இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் பொருட்களுக்கு 50% வரி விதித்தார் டொனால்ட் ட்ரம்ப். என்றாலும் போர் நிறுத்த உடன்படிக்கை இப்போது வரை ஏற்படவில்லை. இந்த நிலையில் உக்ரைனை தொடர்பு கொண்டு ரஷ்யா கேட்கும் நிலப்பகுதிகளை விட்டுக் கொடுத்துவிட்டு போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று ட்ரம்ப் கூறியுள்ளாராம். ஆனால் உக்ரைனோ தாங்கள் இழந்த நிலப்பகுதிகளை ஐரோப்பா மற்றும் நேட்டோ ராணுவ ஒத்துழைப்பு உதவியுடன் கண்டிப்பாக மீட்போம் என்று கூறிவிட்டார்களாம். இந்த நிலையில் இது குறித்து ரஷ்ய அதிபர் பதிலளிக்கையில், உக்ரைனுடனான போர் சம்பந்தமாக அமெரிக்கா சொல்லும் கருத்துக்களுக்கு நாங்கள் ஒருபோதும் உடன்பட மாட்டோம். அதோடு எங்கள் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடக்கூடாது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபர் மட்டுமே, அவர் ஒன்றும் ஒட்டுமொத்த உலகிற்கே அதிபர் இல்லை என்று ரஷ்யா அவருக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறது.